கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அவர் நமக்கு எப்போதும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு வருகிற பாடுகள், வேதனைகள் புதியவைகள் அல்ல. நமக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகிய பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சோதிக்கப்படும் போது நமக்காக பரிதபிக்கவும் உதவி செய்யவும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். லூக்கா 4:1-2 வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருந்தபடியால் அவர் சோதனைகளை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதிக்கப்படுவது பாவமல்ல, சோதனையில் விழுந்து போவதே பாவமாகும். நாம் சோதிக்கப்படும்போது நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகக்கூடாது. சோதனைக்காரனாய பிசாசு இயேசுவை சோதிக்கும்போது அவர் தேவனுடைய குமாரன் என்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்த நினைத்தான். இந்த சோதனை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரை சென்றது. மத்தேயு 4:3 வாசிக்கிறோம், நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். மத்தேயு 27:40 வாசிக்கிறோம், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்து சோதனையை ஜெயித்தார். அவருக்கு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட சோதனைகள் அவருக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை ஜெயிக்க நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நமக்கு வருகிற சோதனை எப்படி இருக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். நமக்கு வருகிற சோதனையை யார் அறிவார்கள் என்று நாம் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். சோதனைகள் வரும்போது அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மை விளங்கச் செய்கிறார். நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய, நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நாம் சோதிக்கப்படும்போது அவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் தருகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட அவர் நம்மை விடமாட்டார். சோதனையில் தாங்கிடும் பலனை தந்து அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.